பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். Good morning. Good morning, Guruji. குருஜியா? ஆமா, நீங்க குரு, நான் சிஷ்யை. சரி, இந்த குரு தட்சணை ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணுமா? இருக்கு. ஆனா வித்தை எல்லாம் கத்து கொடுத்ததுக்கு அப்புறமா கேக்குறேன். அட்வான்ஸா ஒண்ணு வேண்டாம். ஓகே, thank you. நாம ஸ்டார்ட் பண்ணலாமா? Yeah, sure. போலாமா? ஓகே. டென்னிஸ் விளையாட முக்கியம் உடம்புல தெம்பு மட்டும் இல்ல, மனசுல வலிமையும் வேணும். நம்ம எதிரியை நாம கண்டிப்பா வின் பண்ணிடுவோங்கிற கான்பிடன்ஸும் வேணும். இப்ப கார் ஓட்டுறோம்ல, அதுல ஸ்டியரிங் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி டென்னிஸ்ல இந்த ராக்கெட்டை எப்படி ஹோல்ட் பண்றோங்கிறது முக்கியம். இது எப்படி ஹோல்ட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல உங்க உள்ளங்கையை இப்படி கொண்டு வந்து, அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்க டோட்டல் கிரிப்பிங் கொடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். ஓகே? நோ அப்படி இல்லை. இதை கை எடுத்துருங்க. இந்த கையை டோட்டலா இந்த இடத்துல கிரிப் கொடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். Just hold like this. ஓகே, நீங்க இதே மாதிரி பிடிச்சுங்க. நீங்க இப்ப அந்த பக்கம் போயிருங்க. நான் பால் சர்வீஸ் போடுறேன், நீங்க அடிங்க. ஓகே? ஓகே. ஜோதி ரெடியா? ரெடி. ஓகே, இதோ. that's good.
Yeah. Good. This one. Yes, that's it. Koncham. Okay. Ipo. No, it's okay. No problem. ராக்கெட் பிடிக்கிறது தான் சரியில்லை. அதை இப்படி பிடிச்சிக்கிட்டு and then leg movement இப்படி இருக்கணும். ஓகே, அப்புறம் இப்படி அடிக்கணும். ஓகே, try this. No, in the leg. No, not like that. இப்படி இங்க grip போட இப்படி பிடிச்சிக்கிட்டு then இப்படி வந்து அப்புறம் இப்படி அடிக்கணும். ஓகே, ஓகே. இப்படி அடிக்கணும். ஏன் சார் இந்த காருக்கெல்லாம் கேஸ் மாத்துறாங்களே, நம்ம காருக்கு மாத்தினா என்ன சார்? எதுக்கியா பெட்ரோல் போட வைக்கலாம கேஸ் வச்சிட்டான்னு என் மச்சானுக்கு சொல்றதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பெட்ரோல்லே ஓட்டணும். இது பொருளாதாரம், இதுல என்ன கௌரவம் வந்திருக்கு? உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாலும் உங்க பிரச்சனை தீராது போல இருக்கு. சரி அது எப்படியா? சித்ரா ஏஜென்சி செக் வரணுமே, வந்துச்சா? நாளைக்கு வந்துடும் சார். சரி, நம்ம போர் ஒர்க் எப்படி நடந்துட்டு இருக்கு? நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு சார். எலக்ட்ரிக் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்கு, அதுவும் கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் ஒர்க்க முடிக்க சொல்லியா, செக்க வாங்கலாம். ஓகே சார். என்னையாச்சு தெரியும்? தெரியலீங்களே, சொன்னா உங்களுக்கு கோபம் தான் வரும். என்ன பெட்ரோல் இருக்கான்னு பாருங்க. யோ நீயே பாரு, பாதி டேங்க் மேல இருக்கு. என்ன பண்ணலாம் இப்போ? சார் நீங்க உள்ள உட்காருங்க, நான் வண்டியை தள்ளுறேன். ஒர்க் ஷாப்ல ரிப்பேர் கொடுத்துட்டு வரும்போது எடுத்துப்போம். யோ சும்மா இருயா. பெட்ரோல் பிரச்சனைனா கேட்கவா போறீங்க? இதுக்கு தான் கேஸ் வைக்கணும்னு சொன்னா என் பேச்சை கேட்க மாட்டீங்க. ஏன் சும்மா புலம்பிட்டு இருக்க? யார் இது நிக்கிறது? மூர்த்தி மாதிரி இருக்கு. ஸ்லோ பண்ணு வண்டி நிறுத்து. யோ உருப்படியா வேற ஏதாவது சொல்லியா? அட மூர்த்தி தான். ஏய் ஹாய் மூர்த்தி. யோ கோபிநாத், டிரைவிங் கத்துக்கிறியா? கிண்டல் மட்டும் குறைவே இல்லை போட்டிருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன இங்க நிக்கிற? சைட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவ்வளவுதானே? எங்க போன சொல்லு, நான் டிராப் பண்றேன். வேற எங்க? வீட்டுக்கு தான். சரி வா, நம்ம வண்டியில போலாம். ஏன் வண்டி? இது இருக்காரு, அவர் பாத்துக்கிட்டோம். இரு, மெக்கானிக் போன் பண்றேன். ஹலோ, யார்? தங்கராஜா? நான் தான் கோபிநாத் பேசுறேன். வணக்கம். ஒண்ணும் இல்ல, போரூர்ல இருந்து வர்ற வழியில ஃப்ரெண்டு கார் ரிப்பேர் ஆகி நின்னு போச்சு. கார் பக்கத்துல வயலட் கலர்ல ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் நிப்பாரு. நீ வரலையா? சரி, ஓகே தேங்க்யூ. ப்ராப்ளம் ஓவர் தானே? ஓகே, அப்போ வா போலாம். சும்மா வண்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு. சரிங்க சார். பின்னாடி இருக்கும். கோபிநாத், காபி சாப்பிட்டு போலாம். டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரேன். என்னப்பா மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உள்ள வா. அப்படியா? என்னப்பா பாக்குற? என்ன இன்னும் அதே வீடா? ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாதா? என்னுடைய வீட்ல பாத்ரூம்ல மார்பிள்ஸ், கிரானைட்ஸ் எட்ஸெட்ரா எவ்ரிதிங்
லேட்டஸ்ட் மாடல் என்னென்ன இருக்கோ எல்லாம் வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. பரவாயில்ல, வா. நான் இன்னும் ஓளவு வளரலப்பா. உள்ள போய் பேசலாம், வா. உட்கார் கோபிநாத். சோஃபா, டிவி, போன் எல்லாம் ஓல்ட் ஸ்டைல், நோ இம்ப்ரூவ்மெண்ட். என்னோட வீட்ல மினி தியேட்டரே வச்சிருக்கேன், சென்ட்ரலைஸ்ட் ஏசியோட. முதல்ல உட்காருப்பா. செந்திலா, இது வந்துட்டேங்க. யாரு? உங்க மிஸ்ஸஸா? அன்னைக்கு நான் சொல்ல கோபிநாத். வணக்கம். வணக்கம். 2 பேரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரே ஆள் கிட்ட நாங்க தொழில் கத்துக்கிட்டோம். இப்ப நான் நல்ல வசதியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. நீங்களும் நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இருங்க, காஃபி கொண்டு வரேன். சுகர் கொஞ்சம் அதிகமாவே போடுங்க. அப்புறம் என்ன பண்ற? பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? ஏதோ இருக்குப்பா, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பிசினஸ்ல பணம் மாத்திரம் இல்ல, உழைப்பு மாத்திரம் இல்ல, மூளையும் வேணும் மூர்த்தி. டைமும் நல்லா இருக்கணும் கோபிநாத். எனக்கு டைம்ல எல்லாம் நம்பிக்கை இல்ல. எதையாவது பண்ணி மேல வந்துடணும், அவ்வளவுதான். வந்துட்டோம்னா எல்லா டைமும் நமக்கு நல்ல டைம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீயும் நானும் ஒரே இடத்துல தான் தொழில் கத்துக்கிட்டோம், அப்புறம் தனித்தனியா வேலை செஞ்சோம். இப்ப எனக்கு காரு, பங்களா, கம்பெனின்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. என்ன கொஞ்சம் நெளிவு சுழிவு இருக்கணும். உனக்கு அது இல்ல, கோவம் தான் இருக்கு. என்னப்பா பண்றது? கூட பிறந்த குணம் மாத்திக்க முடியல. மாத்திக்கணும். மாத்திக்கிறவன் தான் மனுஷன். ஜெம் ஃபேக்டரி ஓனருடைய மச்சான் இப்படி இருக்கலாமா? எடுத்துக்கங்க. தேங்க்யூ. அப்ப நான் கிளம்புறேன்ப்பா, டைம் ஆயிடுச்சு. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆபீஸ்க்கு வா, பேசுவோம். ம். இந்தப்பா என் கார்ட்ஸ். என்னப்பா அது? 3 கார்டு கொடுக்குற? 3 பிசினஸ். மார்னிங் 9 to 1 எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில் இருப்பேன். 3 to 5 கிரானைட்ஸ் ஆஃபீஸில் இருப்பேன். 6 to 9 ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் இருப்பேன். 3க்கும் தனித்தனி ஆஃபீஸ், தனித்தனி ஸ்டாஃப், தனித்தனி ஃபோன்ஸ். நீ என்னை பார்க்க வரதா இருந்தா என்னை செல்ஃபோனில் கூப்பிட்டுட்டு நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வா. வேஸ்ட்டாக அலைய வேண்டாம். அப்போ நான் கிளம்புறேன்ப்பா. வரேம்மா. போயிட்டு வாப்பா. வரமூர்த்தி. செந்திலா, உழைப்ப நம்புறதா அதிர்ஷ்டத்தை நம்புறதா? எப்படியோ இருந்தவன் இன்னும் எப்படியோ ஆயிட்டான். மத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டாங்க. நம்ம தொழில் நம்ம நாணயமா செய்வோம். கடவுள் நிச்சயமா கை கொடுப்பாரு. அப்பா, என்னம்மா? அந்த 3 விசிட்டிங் கார்டையும் கிழிச்சு போடுங்கப்பா. அபிராமி. ஆமாப்பா, அந்த ஆள் பேச்சுல அடக்கமே இல்ல. அலட்டல் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ஆள் நியாயமானவரானே சந்தேகமா இருக்கு. அதனால அவரோட உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே வேணாம்ப்பா. யார் எப்படிப்பட்டவங்க, யார்கிட்ட எப்படி பழகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். வயசுல நான் சின்ன பொண்ணுங்கிறதால நீங்க அப்படி நினைச்சா நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. பார்த்த நிமிஷத்திலே ஒரு மனுஷனை எடை போடுறேன்னா நீ பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா அவசரப்பட்டு நாம எந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அவன் என்னை வர சொல்லியிருக்கான், என்னன்னு போய் பாக்குறேன்னு. அவன் சொல்ற விஷயம் பிடிச்சிருந்தா செய்ய போறேன், இல்லன்னா போயிட்டு வரேன்பான்னு கை காட்டி வரப்போறேன், அவ்வளவுதானே. சிலரை பார்க்காம இருக்கிறது நல்லது, சிலரோட பழகாம இருக்கிறது நல்லது. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்க அங்க போக அவர் சாதுரியமா பேசுறது உங்க மனசு இழுக்கும். அவர் இப்ப இருக்கிற நிலைமைதான் உங்களுக்கு பெருசா தோணும்.
ஜெயிச்சவன் சொல்றது தானே வேத வாக்கு. நாமளும் அதே செய்யலான்னு தோணும். அவர் ஆபீஸ்க்கு போகாம இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அங்க போகலனாலும் அவர் வருத்தப்பட போறதும் இல்ல. உங்களுக்கு கோவம் வரும்பா. ஆனா உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அபிராமி, அப்பாவை குழப்பாத. அப்பாவோட பழகினவர் அவரு. ஒன்னா தொழில் கத்துக்கிட்டவங்க. நீ சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அவரையும் போய் பார்க்கட்டும். அப்பாவுக்கு தெரியாத நல்லது கெட்டதா நமக்கு தெரிய போகுது. பரவாயில்லையே, என் பொண்டாட்டி கூட என்ன நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காள. அபிராமி, நாங்க 2 பேரும் ஒன்னா தொழில் கத்துக்கிட்டவங்க. அவனை பாக்குறது ஒன்னும் பெரிய தப்பு இல்லையே. அதே நேரம் எனக்கு பிடிக்கலன்னா சொந்தத்தை கூட விட்டு வரவன்னா தொழில் நட்பை விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுமா. குவாலிட்டிலாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையெல்லாம் பெர்சன்டேஜ் தான், பணம் தான். சிமெண்ட்டை சேர்க்கலன்னு உன்னை யார் கோச்சிக்கிட்டா? மனதை சேரு, பணம் வரையா. என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? இல்ல சோமு, இந்த காலம் செய்யற கோலத்தை பாத்தியா? என்ன சார்? எப்படி இருந்தா அந்த கோபிநாத்? பஸ்ஸுக்கும் டிஃபனுக்கும் நான் தான் காசு கொடுப்பேன். நீங்க தான் சார் தெய்வம். உங்களால தான் இந்த மாசம் வண்டி ஓடுதுன்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு கார் என்ன, பங்களா என்ன, அவன் ஆபீஸ் இருக்கிற அழகு என்ன, அவங்கிட்ட நிறைய பேர் வேலை செய்வாங்க போல் இருக்க. சார், கண்ணால பார்க்காம எதையும் நம்ப கூடாது. ஒருத்தன் திடீர்னு வளர்ச்சி அடைஞ்சா உடம்பா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, அதுல ஏதோ கோளாறு இருக்குன்னு தான் அர்த்தம். சும்மா நிறுத்து. இந்த மாதிரி தின்ன பேச்சு தான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. ஒருத்தன் வளர்ந்தா அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும். நம்ம இயலாமையினால அவன் மேல பழி போடக்கூடாது. முதல்ல உன் பார்வையை மாத்திக்கோ. நான் மாத்திக்கிறேன் சார். முதல்ல நீ உள்ள போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்றேன். மூர்த்தி சார், ஐயா உங்களை கூப்பிடுறார். ஓகே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வந்து. போயிடுங்க சார். இது பாரு சங்கர், நான் ஒரு இடத்துல அடி வைக்க மாட்டேன். வச்சா லட்சம் போனாலும் சரி, கோடி போனாலும் சரி, கவலைப்பட மாட்டேன். பணங்கிறது mere pieces of paper. அதை நாம அடக்கி ஆளணும். அதுக்கு நாம அடங்கி போயிடக்கூடாது. உனக்கு 50 லட்சம் தானே வேணும், கவலைப்படாத. நம்ம மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, ஒரே நைட்ல அவரை கவனிச்சு நான் வாங்கி தரேன். ஆனா ஒரு விஷயம் மறந்துடாத, அந்த கான்ட்ராக்ட மட்டும் எனக்கு முடிச்சு கொடுத்துரு. ஓகே ஓகே. அது சரி, நீ இந்த கோல்ட் கார்டு வாங்கிட்டியா? இல்லையா? என்ன கோடீஸ்வரன் நீ. ஆளுக்கு கிடைக்கிற மரியாதை விட அந்த கார்டுக்கு மரியாதை ஜாஸ்தி. நீ அடிக்கடி அப்ராட் போற, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எது கடன்காரன் ஆக்கிடுமா? இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் எனக்கு பிடிக்காது. சார், ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஓகே? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லையா? நான் சொன்னது 6 ஸ்டார் ஹோட்டல். ஓகே. ஹலோ மூர்த்தி, வா 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 வா. ஏப்பா, ரொம்ப சாரிப்பா. உட்காருப்பா. ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டனோ? ஒரே போன் தொல்லை. இன்னும் 10 நிமிஷத்துக்கு நோ போன் கால்ஸ் ப்ளீஸ். ஒரு முக்கியமான விஐபி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே? என்ன சாப்பிடுற? ஒண்ணு வேணாப்பா. 10 நிமிஷத்துல என்னப்பா சாப்பிட முடியும்? பா, அதே கோவம். சரி, இப்ப என்ன சாப்பிடுற? கிரேப் ஜூஸா, ஆப்பிள் ஜூஸா? ஒண்ணுமே வேணாம்ப்பா. ஏற்கனவே ஏசில ரொம்ப குளிருது. நோ நோ, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க. இரு. ஹலோ, ஒரு ஜூஸ் கொண்டு வாங்க. சொல்லுப்பா. உனக்குப்பா? நான் இப்பதான் சாப்பிட்டேன். உண்மையை சொல்லணும்னா, அன்னைக்கு உன்னை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். பழைய காரு, அதே திங்ஸ் இல்ல, எப்படியோ இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி இருக்கேப்பா. என்ன பண்றது கோபி, நான் ஒன்னும் உழைக்காத சோம்பேறி இல்ல. ஆனா எல்லாம் கைகூடி வரணும்ல. எதுவுமே தானா கை கூடாது, நம்ம தான் கூட வைக்கணும். புரியுதா? எனக்கு ஓ அளவு தொழில் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன். நாம தான் ஏதாவது அகாஜிகா பண்ணி பெரிய ஆள் ஆகணும். நம்ம அப்ரோச்ல இன்னும் பல ஸ்டெப்ஸ்கள் இருக்கு. அதெல்லாம் விடு. நீ என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, இப்போ ஃப்ரெண்டு தான். அண்ணா நகர்ல 12 மாடி கட்டிடம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன். புதுசா கட்ட போறேன். அதுல பில்டிங் கான்ட்ராக்ட் என்னோடது, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் உனக்கு தரலான் இருக்கேன். சரியா? என்னப்பா கேள்வி இது? நீ கொடுத்தா நான் செய்ய போறேன். சரி, வேலையை கரெக்ட் டைம்ல முடிக்கணும். உன்கிட்ட ஆளுங்க இருக்காங்களா? ஆளுங்களுக்கு என்ன பஞ்சமா? இப்ப 2 பில்டிங் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. அதனால குவாலிட்டி, பங்க்சுவாலிட்டி பத்தி எல்லாம் கவலைப்படாத கோபி.
உனக்கு நல்ல பேரை நான் வாங்கி தரேன். ஓகே? நல்ல பேரு கெட்ட பேர்லாம் முக்கியம் இல்ல. பங்க்சுவாலிட்டி விஷயத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன?